இணைந்து கற்போம். நம்ம சேனலுக்கு இப்போதான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் தாவர உலகம் தாவர செயலியல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொட்டால் சினிங்கியின் தாவரவியல் பெயர் என்ன? சைமோசா பியூட்டிகா. ஹீலியாந்தல் அனுவஸ் என்ற அறிவியல் பெயர் கொண்ட தாவரம் எது? சூரியகாந்தி. இரவு நேரங்களில் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி நகரும் தாவரம் எது? சூரியகாந்தி. டெஸ்மோடியம் கைரான்ஸ் என்று அழைக்கப்படும் தாவரம் எது? இந்திய தந்தித் தாவரம். எந்த தாவரத்தின் இலைகள் காற்றினால் நடனம் ஆடுவது போன்ற அழகிய தோற்றத்தை உருவாக்குகின்றன? இந்திய தந்தித் தாவரம். நடனமாடும் தாவரம் என்று அழைக்கப்படும் தாவரம் எது? டெஸ்மோடியம் கைரான்ஸ். இந்திய அறிவியல் அறிஞரான ஜெகதீஷ் சந்திரபோஸ் தனது ஆய்விற்கு பயன்படுத்திய தாவரம் எது? இந்திய தந்தித் தாவரம். டெஸ்மோடியம் கைரன்ஸ் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொழுக்கண்ணி. ஒரு வித்திலை தாவரங்களில் தண்டின் முனைக்குறுத்துறை பகுதியின் பெயர் என்ன? கோலியோப்டைல். தன்னுடைய சோதனையில் முளைத்த விதைகள் ஒளியை நோக்கி வளர்வதை கண்டறிந்தவர் யார்? டார்வின். ஆக்சிஜன் தண்டு பகுதியில் உள்ள செல்களை ஒளி இல்லாத பகுதியை நோக்கி நீளச் செய்வதினால் தாவரம் ஒளி இருக்கும் பகுதியை நோக்கி வளைந்து செல்லும் என்று கண்டறிந்தவர் யார்? பீட்டர் பாய்சன். வேதிப்பொருட்களின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்புகள் வளர்தல் அல்லது அசைதல். வேதிச்சார்பசைவு. தாவரத் தண்டானது எப்போதும் சூரிய ஒளியை நோக்கி வளர்தல். நேர் ஒளிச்சார்பசைவு. ரைசோபோரா எத்தனை டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை கொண்டவை? 180 டிகிரி. எந்த தாவரத்தின் மலர்கள் இரவில் திறந்த நிலையிலும் பகலில் மூடிய நிலையிலும் காணப்படுகிறது? நிலவு மலர். எந்த தாவரத்தின் மலர்கள் காலையில் திறந்த நிலையிலும் மாலையில் மூடிய நிலையிலும் காணப்படுகிறது? டாண்டிலியான். இருளூறு வளைதல் வகையை சார்ந்த தாவரம் எது? சவுண்டல். கீழ்கண்டவற்றுள் வெப்பமுறு வளைதல் வகையை சார்ந்த தாவரம் எது? டுலிபா சிட்ரினம். கீழ்கண்டவற்றுள் சாமானியே சாமான் தாவரம் திசைச்சாரா தூண்டலில் எந்த வகையை சார்ந்தது? ஒளியுறு வளைதல். திசைச்சாரா தூண்டல் எத்தனை வகைப்படும்? 4. புரினிச்சியா ஓவேட்டா தாவரம் திசைச்சாரா தூண்டலில் எந்த வகையைச் சேர்ந்தது? நடுக்கமுறு வளைதல். கீழ்காண்பவைகளில் பூச்சிகளை உண்ணும் தாவரம் அல்லாதது எது? கிளாமிடோமோனாஸ். நடுக்கமுறு வளைதல் என்ற திசைச்சாரா தூண்டல் அசைவுக்கு எந்த தாவரம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும்? வீனஸ் பூச்சிப்பிடிப்பான். கீழ்கண்ட திசைச்சாரா அசைவுகள் பற்றிய கூற்றில் சரியானதை காண்க. திசைச்சாரா அசைவுகள் சில குறிப்பிட்ட சிறப்புத்தன்மை பெற்ற தாவரங்களில் மட்டுமே காணப்படும். திசைச்சார் அசைவுகள் பற்றிய கூற்றில் சரியானதை காண்க. திசைசார் அசைவுகள் வளர்ச்சியை சார்ந்து அமையும். ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியின் சமன்பாட்டில் சரியானதை தேர்ந்தெடு. 6CO2 + 6H2O C6H12O6 + 6O2. தாவர ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு எது? ஆக்சிஜன். சூரிய ஒளி பசுங்கணிகத்திற்கு டேஸ் உருவாவதற்கான சக்தியை கொடுக்கிறது. குளுக்கோஸ். தாவரத்தின் எடை அதிகரிப்பதற்கு நீர் மட்டுமே காரணம் என்று விளக்கிய பெல்ஜிய அறிஞர் யார்? வான் ஹெல்மாண்ட். தாவரங்கள் உணவு உற்பத்தியில் ஈடுபடுவதை தனது சோதனை மூலம் விளக்கியவர் யார்? ஜோசப் பிரிஸ்லி. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்களுக்கு அவசியமான காரணிகளுள் தவறானது எது? ஒளி.
ஒளிச்சேர்க்கை மூலமாக ஆற்றலை உற்பத்தி செய்யும் கடல் அட்டை எது? எலிசியா குளோரோட்டிகா. மரகத பச்சை நிறமுடைய கடல் அட்டை எது? எலிசியா குளோரோட்டிகா. கீழ்கண்டவற்றுள் பச்சையம் மூலக்கூறு அமைப்பில் எதனை ஒத்திருக்கும்? ஹீமோகுளோபின். தாவரத்தில் உணவு உற்பத்தி செய்யும் இலைகளில் இருக்க வேண்டிய காரணிகளுள் அல்லாதது எது? ஆக்சிஜன். சூரிய ஒளி கடலில் எத்தனை மீட்டர் வரை ஊடுருவ இயலும்? 100 மீட்டர் முதல் 200 மீட்டர். ஒளிச்சேர்க்கை வல்லுநர்கள் எந்த நாட்டில் உள்ள பசிபிக் பெருங்கடலில் 2400 மீட்டர் ஆழமுள்ள பகுதியில் பசுங்கந்தக பாக்டீரியங்கள் வாழ்வதை கண்டறிந்தனர்? மெக்சிகோ. அசாதாரணமான சூழ்நிலையில் வாழும் பாக்டீரியங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது? பசுங்கந்தக பாக்டீரியா. தாவரங்களில் எத்தனை வகையான நீராவி போக்குகள் காணப்படுகிறது? 3. கீழ்கண்டவற்றுள் தாவரங்களின் நீராவி போக்குகளில் அல்லாதது எது? தண்டுத்துளை நீராவி போக்கு. இலைத்துளை நீராவி போக்கின் போது ஏறக்குறைய எத்தனை சதவீதம் நீர் இழப்பு ஏற்படுகிறது? 90 to 95%. பொதுவாக தாவரம் உறிஞ்சும் நீரில் எத்தனை சதவிகிதம் மட்டுமே கார்போஹைட்ரேட் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றது? 0.1%. கீழ்கண்ட கூற்றில் தவறானதை காண்க. கூற்று 1. இலை துளைகளில் உள்ள காப்பு செல்களில் பச்சையம் உள்ளது. இது சரி. கூற்று 2. காப்பு செல்களில் ரூபிஸ்கோ மற்றும் NADP டீஹைட்ரோஜனஸ் போன்ற நொதிகள் காணப்படுகின்றன. இது தவறு. இப்போதுக்கான ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. தாவரம் தான் உறிஞ்சும் நீரில் எத்தனை சதவீத நீரினை மட்டுமே பயன்படுத்துகின்றது? 1%. தனது வாழ்நாளில் 54 கேலன் நீரினை நீராவியாக வெளியேற்றும் தாவரம் எது? மக்காச்சோளம். தாவரங்களுக்கு தேவைப்படும் பெரும ஊட்ட கனிமங்களுள் அல்லாதது எது? காப்பர், போரான். தாவரங்கள் டேஸ் உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. முதல் நிலை. புவிக்கோளத்தில் எந்த பகுதியானது அதிகளவு பல்லுயிர் தன்மையுடைய நில அமைப்பை பெற்ற இடமாகும்? அமேசான். 3 பக்கமுடைய பிரமிடு வடிவிலான அமைப்பை பெற்றுள்ள தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஊசி இலை தாவரங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? தண்டுகளில் நீராவி போக்கு இழுவிசையை ஏற்படுத்துவதில்லை. தேங்க்யூ.